ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி அந்த தலைப்பிலே தியானிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக வானும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்ற வசனத்தின் அடிப்படையிலே தியானித்தோம். இன்றைக்கு அந்த வரிசையிலே இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஜனங்கள் அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையுள்ள வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள், அதாவது கிரேசியஸ் வேர்ட்ஸ். ஏன் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. பலவிதமான வார்த்தைகள் உலகத்திலே, கடுஞ்சொற்கள் எல்லாம் நாம் கேட்கிறோம். ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருந்தது என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியிலே குறிப்பாக சுவிசேஷங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது 4 சுவிசேஷங்கள்ல உள்ள விஷயங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் அறிந்து மக்கள் கால்நடையாக கூட்டம் கூட்டமாய் திரள் திரளாக என்ன செய்தார்கள்? அவர் இருக்கிற இடம் தேடி போனார்கள். போய் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, அவருடைய போதனைகளை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம், இப்படிப்பட்ட வசனங்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, மன ஆறுதலை அவர்களுக்கு தந்திருக்கிறது. அதுபோல நம்ம அங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவாலயத்திற்கு போகவில்லை, அங்கு ஆசாரியர்களை போய் தேடவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாரோ அங்கெல்லாம் ஒரு திரள் கூட்ட மக்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பல இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல ஜனங்கள் அதான் ஆச்சரியப்பட்டு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு பவுல் எழுதும் பொழுதும் அல்லது வேதத்தை மற்றபடி நாம் வாசித்து பார்க்கும் பொழுதும், நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக, உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வார்த்தைகள் கூட கிருபையுள்ள வார்த்தைகளாகவும் உப்பால் சாரமேறின வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும். அதாவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். உப்பு உணவுப் பொருளுக்கு அது சுவை தருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளிலும் சாரம் இருக்க வேண்டும். உப்பு எப்படி ஒரு நல்ல பொருளாய் இருந்து நமக்கு அன்றாடம் உபயோகத்தில் இருக்கிறதோ, அதுபோல தேவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லும் போதும் அதிலே அந்த கிருபை இருக்கிறபடியினால் நாம் நம்முடைய வார்த்தைகளை வெளியே விடும் பொழுதும் அது கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சொல்றார், அந்த உப்பு சாரமற்று போனால் எதற்கு பயன்படும்? எதற்கு? உப்பானது எப்படி நம்முடைய உணவுப் பொருளுக்கு சுவை தருகிறதோ, அதே போல நம்முடைய வார்த்தைகளும் சாரமுள்ளதாய் இருக்க வேண்டும். அதனாலதான் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே அந்த உப்பினுடைய தன்மை, அந்த சாரம் இல்லாமல் போய்விட்டால் அது எதற்குமே பயன்படாது என்று இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். அது
கொட்டப்படுவதற்கும், வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் பயன்படாது என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த உப்பு அதனுடைய சாரத்தை இழந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் அப்படித்தான் சாரம் உடையதாய் இருக்க வேண்டும். அதுல அது உப்பால் சாரமேறின வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் இவ்விதமாக கிருபை பொருந்தினதாய் இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தா, திமிர்வாதக்காரனை குணமாக்கும்படி கொண்டு வந்திருந்தார்கள். அவனிடத்திலே, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அதே போல இதெல்லாம் ஒரு கிருபை உள்ள ஒரு வார்த்தைகள். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும், அவனை எழுந்து நட, உனக்கு குணம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது என்று சொல்லி அவனை எழுந்து நடக்க செய்ததும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். குஷ்டரோகி வந்து, ஐயா, என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் நீர் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது இயேசு என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிளா சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். அவன் குணமாகி விட்டான். இது போல நிறைய உதாரணங்கள், நிறைய வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். ரொம்ப 1-2 வார்த்தைகளைத்தான் சொன்னார். அந்த வார்த்தைகள் எல்லாம் கிருபை பொருந்தினதாய் இருந்தது, கிருபை பொருந்தினதாய் இருந்தது. ஆகையினால தேவனின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை எல்லாம் அப்படி கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் ஏறினதாகவும் அது இருந்தது. ஜனங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 14-17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டாயின. இங்கே இது தெளிவாய் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இதே யோவான் தான் நிருபத்தில் எழுதும் பொழுது, அந்த வார்த்தையை நாங்கள் கண்ணார கண்டோம், காதார கேட்டோம், எங்கள் கரங்களினால் தொட்டதுமான வார்த்தை என்று சொல்லி எழுதுகிறார். ஆக இந்த வார்த்தை என்பது, வார்த்தை அப்புறம் இயேசு என்ற பெயரிலே வந்தார், மாம்சத்தில் வந்தார். அவர் வந்தவர் எப்படி இருந்தாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கை, அவர் முழுவதும் கிருபை பொருந்தினவராய், கிருபையால் நிறைந்தவராய் அவர் இருந்தார். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, அதனாலதான் நம்ம பழைய பாட்டை போல் அல்ல, மோசையின் காலத்திலே உள்ள சூழ்நிலையை போல் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்தை போல் அல்ல. இப்பொழுது நாம் தைரியமாய் அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபாசன தண்டை என்ன செய்யலாம்? உதவி பெறும்படி கிட்டி சேரலாம், நெருங்கி சேரலாம் என்றெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்கள், வார்த்தைகள், அது கிருபை பொருந்தினதாய் இருந்தது, கிருபை நிறைந்ததாய் இருந்தது. இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம். காலங்களை வெவ்வேறாக வேதத்தின் அடிப்படையில் நாம் பிரித்து பார்க்க முடியும். அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கிருபையின் காலம். ஆகவே அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இதுவே அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அதே போல இன்னும் இயேசுவின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி அடுத்த வாரம் வேறொரு காரியத்தை தியானிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்கள், வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் இருந்தது என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் இரக்கமாகவும் கிருபை உள்ளவராகவும்
ஆண்டவரே மன உருக்கம் உள்ளவராகவும் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், மகிமையை செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.